Hello friends, welcome to our channel Me and Mom Stars. எனக்கு பிடிச்ச choco pie லதமா செய்ய போறாங்க. சாப்பிட எம்மியாக்கா நீங்களும் செஞ்சு பார்க்கறீங்களா? choco pie இது மாதிரி வீட்லயே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ஹைஜீனிக்காவும் இருக்கும். இது மேரி பிஸ்கட் வச்சு நம்ம பண்ண போறோம். choco pie பண்றதுக்கு 150 கிராம் மில்க் சாக்லேட் எடுத்துர்க்கேன். நீங்க டைரி மில்க் கூட எடுத்துக்கலாம். சாக்லேட் இது மாதிரி ஒரு பவுல்ல போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊத்திக்கோங்க. டபுள் பாயில் மெத்தட்ல சாக்லேட்டை மெல்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஒரு பவுல்ல 50 கிராம் மில்க் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஊத்திருக்கேன். இதை ஒரு க்ரீமா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மில்க் பவுடர் க்ரீம் ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மில்க் பவுடர் யூஸ் பண்ணாதவங்க சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இந்த மாதிரி திக்கா ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணிக்கலாம். choco pie 3 செட் செய்ய போறேன். அதுக்கு ஒரு செட்டுக்கும் 3 பிஸ்கட் தேவை. நான் 9 பிஸ்கட் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்கட் எடுத்து மில்க் பவுடர் க்ரீமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது ஒரு டீஸ்பூன் இது மேலே வச்சு அப்ளை பண்ணிடுங்க. பிஸ்கட் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிஸ்கட்டை வெச்சிடுங்க. இதுக்கு மேலேயும் ஒரு டீஸ்பூன் மில்க் பவுடர் க்ரீமா அந்த மாதிரி வச்சிட்டு பிஸ்கட் ஃபுல்லா அப்ளை பண்ணிடுங்க. கடைசியா இன்னொரு பிஸ்கட்டை வச்சு கவர் பண்ண போறோம். இந்த மாதிரி 3 செட்டையும் ரெடி பண்ணி வச்சிடுங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கட் செட்டை மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சாக்லேட்ல போட்டு நல்லா டிப் பண்ணுங்க. எல்லா சைடும் கவர் ஆகுற மாதிரி. மூணு செட்டையும் சாக்லேட்டை டிப் பண்ணி வச்சாச்சு. அது காயறதுக்கு முன்னாடி அது மேலே டெக்கரேட் பண்ண போகிறேன். நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதை டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே செய்ய முடியும் choco pie. நீங்களும் அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். choco chips ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் choco pieலாம் சாலிடாக ஆகி சூப்பராக ரெடியாக இருக்குது. உள்ள பிஸ்கெட் நல்லா சாஃப்டாக ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மேரி பிஸ்கெட்டை வச்சு நீங்களும் குழந்தைங்களும் இந்த choco pie ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.